திராவிடத்தின் இளம் புரட்சி புயல் ஈரோடு மாவட்டம் சிவகிரி பேரூராட்சியின் முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்ற பிரதீபா கோபிநாத்தின் அரசியல் வரலாற்று பயணம். பிரதீபா கோபிநாத் பள்ளி கல்லூரி படிப்புகளை முடித்துக்கொண்டு சென்னை போன்ற பெருநகரங்களில் மிகப்பெரிய தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி ஈரோடு மாவட்டம் சிவகிரியைச் சேர்ந்த கோபிநாத் என்பவரை கடந்த 2013ஆம் ஆண்டு திருமணம் செய்கிறார். கோபிநாத் என்பவர் MS மகாலிங்கம் என்பவரது மகனாவார். மகாலிங்கம் 1990ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்க தலைவராக போட்டியின்றி ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது தீவிர பற்று கொண்ட மகாலிங்கம் 1992ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட தனது உணவகத்திற்கு ஆதவன் என்று பெயர் சூட்டியுள்ளார். திமுகவின் மீது பற்று கொண்ட தனது தந்தையை பார்த்து அவரது மகன் கோபிநாத் பள்ளி கல்லூரி படிப்புகளை முடித்துக்கொண்டு தனது 23வது வயதில் திராவிட கொள்கையை பின்பற்றிக் கொண்டு அரசியலில் பயணிக்கிறார். தேர்தல் பிரச்சாரங்கள், ஆர்ப்பாட்டம், போராட்டம், இளைஞர் அணியில் தீவிர உறுப்பினர் சேர்த்தல், ஸ்டாலின் அணி இணையதளத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டு அதற்கான பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பெண்களுக்கு 50% உள்ளாட்சி தேர்தலில் இடம் ஒதுக்க வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் தனது மனைவி பிரதீபாவை சிவகிரி பேரூராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட வைத்துள்ளார். வெற்றி பெற்று சிவகிரி பேரூராட்சியின் முதல் பெண் தலைவராக பிரதீபா தனது 32வது வயதில் 2022 மார்ச் 4ஆம் தேதி பதவியேற்கிறார். பேரூராட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு 18 வார்டுகளுக்கும் குடிநீர் வசதி, தெருவிளக்கு, தார் சாலை வசதி, கான்கிரீட் சாலை வசதி, ஃபேவர் பிளாக் சாலை வசதி போன்றவைகளையும் செய்துள்ளார். 25 ஆண்டுகளாக தினசரி காய்கறி சந்தையில் மண்தரையில் அமர்ந்து வியாபாரம் செய்து வந்த மார்க்கெட் வியாபாரிகளுக்கு கான்கிரீட் தளம் அமைத்து பிரம்மாண்டமான காய்கறி சந்தையை உருவாக்கியுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு சிவகிரி பேரூராட்சியில் 3 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை தொட்டியை அமைத்து குடிநீர் தட்டுப்பாடை போக்கியுள்ளார். பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக குடிநீர் சுத்திகரிப்பு மையம் அமைத்துள்ளார். சில சமயங்களில் ஆங்காங்கே நடக்கும் குற்றச் செயல்களை தடுப்பதற்காக முக்கிய இடங்களில் 25 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த ஏற்பாடு செய்து அதில் 10 கேமராக்கள் நேரடியாக காவல் நிலையத்தில் இருந்து கண்காணிக்கும்படி ஏற்பாடு செய்துள்ளார். சின்னியம்பாளையம், கவுண்டம்பாளையம், அண்ணாமலை கோட்டை, நம்ம கவுண்டம்பாளையம் போன்ற பகுதியில் உள்ள குளங்களை தூர்வாரி தூய்மைப்படுத்தி குளங்களை சுற்றி 3600க்கும் மேற்பட்ட பனை விதைகளை நட்டு பராமரித்து வருகிறார். அரசு மருத்துவமனை, அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை செய்துள்ளார். கோடை காலங்களில் தலைமைக் கழகத்தின் ஆணைக்கிணங்க நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கியுள்ளார். தேசிய மகளிர் ஆணையம் சார்பில் டெல்லி நாடாளுமன்ற மாளிகையில் உள்ளாட்சி பெண் பிரதிநிதிகளுக்கான கருத்தரங்கில் தமிழ்நாடு நகரியல் பயிற்சி நிறுவனம் சார்பில் தேர்வு செய்யப்பட்டு சிவகிரி பேரூராட்சி தலைவர் பிரதீபா கோபிநாத் வாழ்த்து பெற்றார். இன்னும் இருக்கும் பணி காலத்தில் நிழற்குடை, கழிப்பறை வசதி, மேலும் மீதமுள்ள பகுதிகளில் குடிநீர் திட்டம் கொண்டு வருதல். இப்பகுதி முழுவதும் கிராமப்புறமாக உள்ளதால் கிராமப்புறத்தில் உள்ள பள்ளி பெண் குழந்தைகள் முதல் வயதான பெண்கள் வரை பயன்பெறும் வகையில் யோகா வகுப்பு, தற்காப்பு பயிற்சி, உடற்பயிற்சி போன்ற திட்டங்களை கொண்டு வருவதற்காகவும் முயற்சி எடுத்து வருகிறார். பொதுமக்கள் அழைக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பது, திருவிழாக்கள், விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவர்களுக்கு பொருளாதார உதவியும் பரிசுகளையும் வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறார். தமிழ்நாடு முதலமைச்சர், கழகத் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் மற்றும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர், கழகத்தின் இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போட்டிகளை நடத்தி பரிசுகளையும் கொடுத்து
5000த்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை விவசாயிகளுக்கு வழங்கி தூய்மை பணியாளர்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களையும் கொடுத்து ஊக்கப்படுத்தி உள்ளார். சிவகிரி பேரூராட்சியில் வீடில்லாமல் வாடகை வீட்டில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு சிறுவம்பாளையம் பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் இடம் கிடைக்க ஏற்பாடு செய்துள்ளார். இவரது செயலை பாராட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு துணை முதலமைச்சர், கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி MP, தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் சு முத்துசாமி, மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி, ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் KE பிரகாஷ் ஆகியோரிடம் வாழ்த்துக்களையும் பெற்றுள்ளார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் இளம் பெண் பேரூராட்சி தலைவராகவும் மக்கள் எளிதாக அணுகக்கூடியவராகவும் கட்சிப்பணி பேரூராட்சி பணி இரண்டிலும் சுற்றி சுழன்று இளம் புயலாக செயலாற்றி வரும் பிரதீபா கோபிநாத்துக்கு பொதுமக்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் அவரது பணி சிறக்க பாரத எக்ஸ்பிரஸ் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத எக்ஸ்பிரஸ் வரலாற்று செய்திகளுக்காக மகாதேவன். பாரத எக்ஸ்பிரஸ் வரலாற்று செய்திகளில் தாங்களும் இடம்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9604672773. நன்றி, வணக்கம்.